தந்தைக்கு மறுமணம் செய்யறதுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் முன் வராங்க. ஆனா தாய்க்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னா அது ஒரு கேவலமா பிள்ளைகளே கருதுறாங்க. தந்தைக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறது காரணம் என்ன? இவரை நாளைக்கு நம்ம வயசான காலத்துல இவரை வச்சு நம்ம பொண்டாட்டி பார்க்க முடியுமா, அவ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தந்தைக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு பண்றாங்க. இதே தாயின்னும் போது அது அசிங்கம். ஒருத்தனோட போய் நம்ம தாய் வாழ்றதுன்ற நம்மளால ஏத்துக்க முடியுமா? நம்மளோட இருந்துகிட்டோம், நம்ம பொண்டாட்டிய பாத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரி மாதிரி இன்னைக்கு தாயை தான் பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. வெள்ள புடவை அணிபவர்களாகவும் அவங்களுடைய ஆடையை அலங்கோலமாக இந்த சமுதாயமே மாற்றுது. ஏன்னா அவங்க மறுமணத்துக்கு தயாராக கூடாதுங்கிற நிலைமை தான் இப்போ. அதனால இந்த பொருளாதாரத்தை தேடி போகும்போது ஒரு பெண்மணி மட்டும் அவ சிங்கிள் மதரா தனியா இருக்கிறான்ற ஒரு சூழ்நிலை மட்டும் அவளுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்ப இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல அந்த பெண் படக்கூடிய அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த பொண்ணு கேள்வி கேட்க யாரும் இல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க பயந்து தானே ஆகணும், பிள்ளைக்காக அவங்க சம்பாரிச்சு தானே ஆகணும், ஏன் இடையில நம்மளால நியூஸ்ல எல்லாம் பாக்குறோமா இல்லையா? இவங்க சொல்ற மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்னதான் ஆனாலும் நீ அவன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய கணவன் வந்துட்டு கொடுமைப்படுத்துறவனா இருக்கும் போது அந்த பெண்ணிட்ட இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்கோ அதே மாதிரியே ஒரு பெண்ணுக்கும் உரிமைகள் இருக்கு அப்படின்னு இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு அப்படின்னு. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகள் கொடுத்திருக்கு. அதுல குறிப்பா நம்ம இன்னைக்கு பாக்குறோம்னா, ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டாலோ அல்லது கணவனை விட்டு பிரிஞ்சிட்டாலோ அவங்களுக்கான மறுமணம் செய்யறதுக்கான உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கு. முன்னாடி தமிழகத்துல கடந்தல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கணவன் இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த கணவனை எரிக்கும் போதே அந்த பெண்ணை சேர்த்து எரிக்கிற ஒரு அவல நிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பெண்ணுக்கு கணவனுக்கு பிறகு ஒரு வாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா அது கொலைக்கு சமமானதுதான். அப்படி ஒரு காட்டுமிராண்டி சட்டத்தை நிகழ்ந்துட்டு இருந்ததை பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்து 1829 ஆண்டு இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுவும் இந்திய அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், இப்ப நவீன உலகம்னு சொல்றோம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்தியால என்ன செய்யறாங்க, அதை கடுமையா எதிர்த்து ஒரு சட்டத்தை 1987 கொண்டு வராங்க. இப்படி நவீன உலகம்னு சொல்லி இப்பதான் அதுக்கான இதை நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன செய்யறாங்கன்னா, பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமை இருக்கு. ஒரு கணவனுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு